அப்படி வந்த ஒரு கோட்டை ஏற்படுகிறது. அதுவே பளிங்கு கோட்டை. இந்த பளிங்கு கோட்டை நீங்க பைரவ பேரும் புகழ் பெற்றோடு வாழ்ந்து வருகின்றோம். இறந்தாலும் அந்த தினமும் கொள்ளை அடிப்பது அது கொண்டாட்டிய தாலி அறப்பது. கொள்ளையடிப்பது மட்டுமே அப்படி கொள்ளையடித்த பொருட்களை இல்லாதவருக்கு கொடுப்பதுதான் நம்முடைய வழக்கம். இருக்கிறவர்களுக்கு இன்று களவாடுவதற்கு தகுந்ததோர் இடம் பார்க்க வேண்டும். புரிகின்றதா? பாருங்க. பார்த்தீர்களா? தெரியல. பெரியவர் கோட்டை தெரிகிறது. பெரிய ஒரு கோட்டை. அந்த கோட்டைக்குள் நுழைய வேண்டும். செல்வத்தை களவாட வேண்டும். புறப்பட்டு அது எப்படியாப்பட்ட கோட்டை தெரியுமா? விஜயபுரி நாட்டை சேர்ந்த கோட்டை. அந்த கோட்டை ஆமாங்க. எந்த நாட்டை சேர்ந்ததாக இருந்தால் நமக்கு என்ன ஐயா? பொன்பொருள் மட்டுமே. ஆமாங்க, நீங்க சொல்லுவது வாசமான பேச்சுதான். இருந்த போதிலும் அது சுத்தி 3000 பேர் காவலர் இருக்காங்க. மூலபுரத்துல 5000 பேர் காவலர் இருக்காங்க. நம்ம சாதாரணமா போக முடியாது. இந்த பைரவனுடைய திறமை நீங்கள் அறிந்தது. வாருங்கள். உங்களுடைய திறமை உங்களுக்கு தெரியும். உங்களுடைய பலமானது உங்களுக்கு தெரியும். தெரியாது இல்ல? அனுதினமும் என்னோட வரக்கூடிய நீங்க இன்று மறைக்க காரணம் ஐயா, எனக்கு கல்யாணம் ஆகி போச்சு. நான் பொண்ணு கூட்டிக்காரன். ஏன் மொண்டாட்டி குழந்தை கூட்டி காட்சி நான் வர முடியாது. நின்று போங்க. அப்ப மீதி பேரு சொல்றேன், நான் வர முடியாது. என்னால வர முடியாது. 3 பேர் மூட்டை காத்து நடக்கிறாங்க. 3 பேர் 3 பேரா? பொண்டாட்டி 1, ஒய்ஃப் 2, சம்சாரம் 3. பொண்டாட்டி 1, ஒய்ஃப் 1. பொண்டாட்டி வீட்டுல இருக்கா, சம்சாரம் கொள்ளு போட்டு இருக்கா, ஒய்ஃப் ஏறி வேலை இருக்கு. சூப்பர்ரா. ராமனி அடி போட அப்பல. ஐயா என்ன சொன்னா? போடுங்க. என்ன சொன்னா? இந்த பைரவன் தனி ஒருவனாக செல்கின்றேன். விஜயபுரி கோட்டைக்குள் நுழைகின்றேன். செல்வத்தை களவாடுகின்றேன். பிறகு வந்து உங்கள் இருவரையும் சந்திக்கின்றேன்.